இது முடித்து விட்டதாக நாம் எண்ணக்கூடாது. அது உலகம் முடியும் வரையில் முடியாத ஒரு தொடராகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். ஒரு உணர்வூட்டுவதற்காக வேண்டி அந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக விசேஷமாக சொல்லப்படலாம். ஆனால் அதை நினைச்சு முடிக்கின்ற ஒன்றல்ல, தற்காலிகமாக தோன்றி மறைகின்ற நினைவல்ல, அதுதான் வாழ்க்கையாக மாற வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி அவர்களை ரஹ்மத்தாக உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். முழு உலகத்துடைய அனைத்து மனிதர்களுக்கும் படைப்பினங்களுக்கும் ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உங்களை ரஹ்மத்தாக அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வே அறிவித்திருக்கின்றான். சில அந்த ரஹ்மத் எப்படி எங்களுக்கு கிடைக்கும், அதை கொண்டு எப்படி நாம் பயனடைவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரஹ்மத்தாக வந்தார்கள் என்றால் போய்விட்டார்களே, ரஹ்மத்தங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மரணித்து உலகத்தை விட்டு போனதும் ரஹ்மத் போய்விட்டதா அப்படின்னு சொன்னால் அகிலத்துக்கு ரஹ்மத் என்ற அந்த சொல் அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். அதைத்தான் அல்லாஹ் இன்னும் இடத்தில் தெளிவுபடுத்துகின்றான். ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுத்தாஅ பிஇذனில்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனை ரசூல்மார்களை நாம் அனுப்பினோமோ அத்தனை ரசூல்மார்களை அனுப்பப்பட்டதுடைய அடிப்படை நோக்கம் அந்த சமுதாயம் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதுதான். அந்த ரசூல் பின்பற்றப்பட வேண்டும். அந்த ரசூலுடைய வாழ்க்கையை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை மக்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. வாழ்க்கையின் அழகை நீங்கள் வேறெங்கேயும் பார்க்காதீர்கள். வாழ்க்கையின் அழகு என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வந்த வாழ்க்கை தான். அவர் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்வது உங்களுக்கு அழகாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அழகைத்தானே தெரிவு செய்து கொள்வார். அழகான உடுப்பு இல்லை, அசிங்கமாக பரவாயில்ல, அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, உடுப்பு யாராவது சொல்லுவாங்களே, சின்ன பிள்ளை கூட சொல்ல மாட்டாரே, உடுப்பு அழகாக இருக்கணும், வீடு அழகாக இருக்கணும். சாதாரண தற்காலிகமாக பாவிச்சு வீசுகிற சாமானாக இருந்தாலும் அழகாக இருக்கணும். காலில் ஒரு செருப்பும் என்றாலும் அழகாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எல்லாமே நாங்கள் அழகாக இருக்கணும் என்று நாம் முடிவெடுத்து வாழ்கிறோம் என்றால் அல்லாஹ் சொல்லலாம், வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும். எப்படிங்க? உடுப்பு அழகாக இருக்கணும், செருப்பு அழகாக இருக்கணும், வீடு அழகாக இருக்க வேண்டும், கையில் கட்டுற வாட்ச் அழகாக இருக்கணும், பாவிக்கிற ஃபோன் அழகாக இருக்கணும், ஓடுகின்ற வாகனம் அழகாக இருக்கணும், வீட்டுடைய முற்றம் அழகாக இருக்க வேண்டும் என்று அழகிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாத்தையும் அழகாக்கி போட்டு வாழ்க்கையை அசிங்கமாக்குனா எப்படி புத்திசாலித்தனம் சொல்றது? அல்லாஹ் சொல்ல, வாழ்க்கையை அழகாக்குங்கள். வாழ்க்கையின் அழகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்ந்து காட்டின வாழ்க்கை தான். அழகாக சாப்பிடணும் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சாப்பிட்ட முறை தான் அழகான முறை. அதை தவிர வேற எந்த முறையும் கிடையாது. சாப்பாடு மாறலாம், அந்த காலத்தில் இல்லாத புதிய புதிய டேஸ்டான வகை வகையான சாப்பாடு வரலாம், ஆனால் சாப்பிடுகின்ற முறை வேறொன்று வர இயலாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சாப்பிட்டார்களோ அதுதான் அழகான முறை. குடிபானங்கள் எப்படி எப்படியும் வரலாம் டேஸ்டா, பிரச்சனை இல்லை. குடிக்கின்ற முறை அழகான முறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி குடித்த முறை தான். சரி, வகை வகையான விதம் விதமான சாஃப்டான கவர்ச்சியான உடுப்புகள் துணிகள் வரலாம், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உடுத்த முறை இருக்கிறதே அதுதான் அழகான முறை. அது நீங்கள் ஃபேஷன் என்று சொல்லலாம், நாகரிகம் என்று சொல்லலாம், என்றாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உடுத்த முறையை விட அழகான முறை உண்டு உலகம் அழியும் வரையில் வர முடியாது. குடும்ப அமைப்பு எப்படி குடும்பம் அமைய வேண்டும்? கணவன் மனைவி பிள்ளைகள் அழகான குடும்பமாக இருக்கத்தானே வேண்டும். அழகான குடும்ப அமைப்பு அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அமைத்து தந்த குடும்ப வாழ்க்கை தான் அழகானது. அதை தவிர அழகு இருக்காது. அதெல்லாம் சொல்லிவிட்டு முடிக்கல, கடைசியில் துண்டு சொல்றான், அழகு என்று சொன்னாலும் அழகப்படணுமே. பாபா சொல்ல, மகனுக்கு மகன் இது நெல் அழகா இருக்குது, இதை அடிங்க. அவசரம் இல்லை பாப்பா, எனக்கு அது வேணாம், எனக்கு அதை அடிங்கன்னு சொல்றான். அவனுக்கு பட்டாத்தானே அழகு வரும்.
வாப்பாக்கு அழகா பட்டதுனால மகனுக்கு அந்த உடுப்பு அழகா இருக்கணும் என்றது எதிர்பார்க்க இயலாது. அவரவருடைய மனசுடைய உணர்வுகள், எண்ணங்கள் அதை தீர்மானிக்கும். அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வாழ்க்கை தான் அழகானது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னதைக்கு ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கு வரணுமே. அது உண்மைதான். ஏற்றுக்கொண்டாலும் அடுத்த கட்டம் எடுத்து நடக்க இயலாது. ஏன்? அவங்க ஏற்றுக்கொண்டது அந்த தரம் பலகீனமான தரத்தில் தான். அதனால லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆஹிரா, அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் ஆதரவிச்சு வாழ்றாங்களே அவங்களுக்கு தான் அழகா இருக்கும். மற்றவர்கள் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டாலும் நடைமுறை அவங்களுக்கு சாத்தியமே இல்லை. சரிதான் சரிதான் சொல்லிட்டு அப்படியே பேத்துருவாங்க. அதனால அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் தந்த வாழ்க்கையில் யார் முன்னிறுத்தி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு முதன்மையான வாழ்க்கை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை தான். யார் உலகத்திலே வாழ்க்கையில் அல்லாஹ்வை மறந்து ஆகிரத்தை கைவிட்டுட்டு உலக வாழ்க்கையை உலகத்தையே முன்வைச்சு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு காலமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை அழகாக படவே மாட்டாது. அவங்களை பின்பற்ற கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டாலும் செயல் ரீதியில் அதை சாத்தியமே இல்லை. என் அல்லாஹ் நிபந்தனைவித்துட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை உங்களுக்கு அழகா இருக்கணும் என்றா உங்களோட வாழ்க்கை அல்லாஹ்வை ஆகிரத்தை முன்னிறுத்திய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படின்னா வாழ்க்கையுடைய அடிப்படை அல்லாஹ்வும் ஆகிரம்தான். நான் ஆகிரத்தை நோக்கி பயணிக்கின்றேன். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் இலக்கு ஆகிரம்தான். அந்த முடிவு வர வேண்டும். ஆகிரம் ஒன்று இருக்குதான், நாங்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வாழ்க்கையின் இலக்காக ஆக்கவும் இல்லை. இதுதான் பெரும்பகுதி மக்களுடைய நிலைப்பாடு. மரணித்து மண்ணுக்குள்ள மண்ணோட மண்ணாகி மறைந்து போனதுக்கு பின்னால, இந்த எலும்புகள்லாம் மக்கி உக்கி இல்லாமல் போனதுக்கு பின்னால மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்குதா? இதான் அன்றைய குறைஷிகளுடைய கேள்வி. இன்னும் வாழ்றையா? அவனுடைய சந்தேகம் எந்த அளவு மிகைச்சு போனண்டா, இதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் விளங்கப்படுத்துறான். எப்படி விளங்கப்படுத்தான்டா, அவன் கபரடிக்கு போய் ஒரு உக்கி போன இத்து போன எலும்பு துண்டை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து அதை அப்படியே கசக்கி நொறுக்கி தூளாக்கி அப்படியே சுஃப்னு ஊதிட்டான், பறந்துட்டு இப்ப கேட்டான், இதையும் அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்புவானா? இந்த இத்து போன எலும்பும் மீண்டும் உயிர் பெற்று வருமா? நீ என்ன கதைச்சிறீங்க அப்படி சொன்னான். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இவருக்கு என்ன பதில் சொல்றது? அல்லாஹ் பதில் சொன்னான், வதரப லனா மஸலன் வனசிய ஹல்கா கால மன் யுஹ்யில் இதாம வஹிய ரமீம். இப்படி இவன் எங்களுக்கு உதாரணம் காட்டி விளங்கப்படுத்துற அளவுக்கு இவன் வந்து விட்டான். யாருக்கு உதாரணம்? அல்லாஹ் சொன்னா எங்களுக்கு என்று அல்லாஹ் சொல்றான். அவன் விளங்கப்படுத்த நபிக்குத்தான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்தை, ஒரு முடிவை, ஒரு வழியை காட்டுறாங்கண்டா அது அல்லாஹ்வுடைய புறத்தின முடிவு தான். இப்ப நபியுடைய ஒரு முடிவை, ஒரு வழிகாட்டலை ஒரு விமர்சிக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய முடிவை அவன் விமர்சிக்கிறான். அதனால் அல்லாஹ் சொன்னான், எங்களுக்கு புத்தி சொல்ல இவன் வந்துட்டான். வனசிய ஹல்கா, அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாது. அவனையே மறந்து விட்டு எங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கிறான். நபியை நீங்க பதில் சொல்லுங்க. என்ன பதில் தெரியுமா கேட்கிறானே, மண்ணோட மண்ணாகி உக்கி போனதுக்கு பின்னால இத்து போன இந்த எலும்புகளை மீண்டும் உயிர் பெற்று மறு வாழ்க்கைக்காக வேண்டி வருவது சாத்தியமா என்று தானே கேட்கிறான். நபியை நீங்க சொல்லுங்க, குல் யுஹ்யீஹல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரத்தின். உங்களை எல்லாம் இல்லாமத்தானே இருந்து உருவாகினீங்க. இப்போ எனக்கு 40 வயசுன்றதுல கருத்து என்ன? 40 வருஷத்துக்கு முன்னால நான் உலகத்தில் இல்லை. 41 வருஷத்துக்கு முன்னால தாயிர வயிற்றிலையும் இல்லை. அப்ப இல்லதானே, இல்லாமல் இருந்து தானே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இல்லாமல் இருந்த உன்னை அல்லாஹ், எந்த அல்லாஹ் உருவாக்கினானோ உன்னை இல்லாமல் ஆக்கி போட்டு உருவாக்க இயலாதா என்று கேட்கிறான். நீ ஒன்றும் இல்லாமல் இருந்தா உன்னை உருவாக்கி இருக்கிறோம். பிறகு உன்னை உருவாக்கிய அல்லாஹ் உன்னை இல்லாமல் ஆக்கிப்பட்டு உருவாக்குவது என்பது ஒரு கேள்வியாது.
இல்லாமல் இருந்த ஒன்னைத்தானே உருவாக்கினேன், திருப்பி உன்னை இல்லாமல் ஆக்கப்பட்டு உருவாக்குவது என்பது இது ஒரு கேள்வியா என்று அல்லாஹ் சுருக்கமாகவே அவனுக்கு விளையடித்து விட்டான். ஆகிரத்தை முன்வைத்து இந்த வாழ்க்கை பயணத்தின் இலக்கே ஆகிரம்தான் அப்படின்னா வெற்றி என்பது அங்கதான், கண்ணியம் என்பது அங்கதான், கௌரவம் என்பது அங்கதான், முன்னேற்றம் என்பது அங்கதான், வாழ்க்கை என்பது அங்கதான் என்ற முடிவு மனசுக்கு வரணும். அப்ப இது தற்காலிகமானது, செல்லுகின்ற வழியிலே பார்த்துவிட்டு செல்லுகின்ற காட்சிகள், போகின்ற பாதையிலேயே கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போறது, அவ்வளவுதான். சொந்தமாக எதுவுமே கிடையாது. சொந்தம் என்று சொல்லலாம், சொல்லுவது மட்டும்தான். இந்த காணி எத்தனை பேர்ல எழுதப்பட்டு விட்டது? சொல்ற எந்த பேர்ல? 50 வருஷத்துக்கு முன்னால அப்பாட பேர்ல, அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னால அப்பாட பேர்ல, அப்படியே போங்கல. எத்தனை பேர் மாத்தி 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 எழுதி எழுதி இதுக்கு பின்னால எத்தனை பேருக்கு போகும்? அது எத்தனை யார் 1000 வருஷம் தன்னை பேர் யாரும் வச்சுக் கொள்வாங்களா? இல்லையே. சரி, தற்காலிகமானதுதான். சுவர்க்கத்தின் பூமியை அல்லாஹ் சொந்தமாக கொடுத்து விடுவான். 100, 1000, லட்சம், கோடி, மில்லியன், பில்லியன், திரில்லியன் அல்ல, காலமே கிடையாது. காலாதி காலம் அவருடைய பேர் தான். அதுக்கு பேர் மாற போறல. எனவே அதுதான் வாழ்க்கை. ஒரு 40-50 வருஷத்துக்கு தண்ட பேரில் ஒன்று இருக்கிறது என்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேமே. 40 வருஷம் 50 வருஷம் அந்த சொத்தை எழுதக்கிலே இவருக்கு 50 வருஷம். இனி எத்தனை வருஷத்துக்கு பேரில் வச்சுக் கொள்வார்? இன்னும் 50 வருஷமா? 5 நிமிஷம் என்பதே உறுதி இல்லை. சரி, 50 வருஷம் வச்சுக் கொள்ளலாம். ஆகி பின்னால அல்ல சுவர்க்கத்தின் பூமியை அனந்தரமாக உங்களுக்கு எழுதி தந்து விடுகின்றோம். யாருக்குமே அது பேர் மாற மாட்டாது. சரி, இதுதான் ஏரஜுல்லாஹ வல் யௌமில் ஆஹிரா. ஆஹிரம்தான் எங்களுடைய வாழ்க்கையின் தளம். அதுக்குரிய தயாரிப்பிலே போகின்ற போக்குத்தான் இது. கடந்த நாள் என்ன தயாரித்தோம்? கடந்த மணித்தியாலம் என்ன தயாரிச்சிருக்கிறோம்? இப்போது என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? என்னதுக்கு? ஆஹிரத்துக்காக வேண்டி. அதனால சஹாபாக்கள் ஒரு நாட்டுக்கு போன உடனே மக்கள் யோசிப்பறை வந்திக்கிறாங்க, நாட்டை பிடிச்சிருவாங்களோ, எங்களுடைய நாட்டு மீது பேராசை உண்டாக்கலோ, அப்படிதான் நினைப்பவரும் முதலாவது அறிமுகப்படுத்துவார்கள், இன்னமா ஹிமாமுனல் ஆஹிரா, எங்களுடைய இலட்சியமே ஆகிரம்தான். ஒலேசத் ஹிமாமுனத் துனியா, நாங்களோட துனியாவுடைய சொத்துக்களை நாடவே இல்லை. அது எங்களுக்கு வானவே வானா, நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, அதுக்கு வரல. நாங்கள் இந்த நாட்டுடைய வளங்கள் இருக்கு, அதை சுரண்டிட்டு போக வரல, அவங்களோட சொத்துக்களை அனுபவிக்க வரல. நாங்கள் ஆகிரத்தை இலக்காக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பாதையிலே நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். ஆகிரத்தை நோக்கிய பயணம்தான். சரி, என்ன சொல்றோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கை என்பது தன்னுடைய வாழ்க்கையாக தெரிவு செய்வதற்கு முடிவெடுக்க வேண்டும் என்றால் இவர் அல்லாஹுவையும் ஆகிரத்தையும் ஆதரவு வைத்து அதை இலக்காக கொண்டு வாழ்க்கையை அமைத்த ஒருவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லைண்டா சும்மா பேருக்கு பேசிக் கொண்டிருப்பார்கள், சும்மா கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், ஆனால் விஷயம் யதார்த்தமாக வரவே மாட்டாது. எனவே தான் நிபந்தனை போட்டு சொல்லுகிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அந்த வாழ்க்கையை உங்களோட வாழ்க்கையை அமைப்பதற்கு அல்லாஹ்வை ஆகிரத்தை நீங்கள் முன்னிறுத்துங்கள். ஆகிரம் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான். ஃபனாதிரின் கைஃப தஅமலூன், இந்த வாழ்க்கையை நீங்க எப்படி கழிக்கிறீங்க என்பதை அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். சில ஆஃபீஸியலுக்கு சில இடங்களுக்கு போனால் போட்டிருப்பாங்க, என்ன ஒரு எச்சரிக்கை அறிவித்தல், இங்குள்ள விடயங்கள் சிசிடிவி மூலமாக அவைகள் அவதானிக்கப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. ஏன் அப்படி போடுறாங்க? கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. சும்மா தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி மாட்டிக்கொள்ள வானாது. சரி, அது பதிஞ்சதையும் சில வேளை அழித்து விடலாம், சில வேளை ஏதாவது கோளாறு காரணம் பதியப்படாமலும் போகலாம்.
கிராமன் காத்திபீன் அங்கே பதியாமல் விட போறல்ல. மாயல் ஃபிதுமின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் வாதீத். அவங்களோட வாயிலிருந்து வெளியாகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ரகீப் அதீபுடைய பதிவில் வராமல் தவறி போகவே மாட்டாது. கியாமத் நாளுடைய நிகழ்வு எல்லாம் சொல்றாங்க. ஒபதாலஹு மினல்லாஹி மாலம் யகூனு யஹ்தஸிபூன். அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த மறுமையில இந்த அற்ப விஷயமும் எடுக்கப்படுமா. சாதாரண விஷயம் இது கூட இங்கே எடுக்கப்பட்டுச்சா, நினைச்சு கூட பார்க்கல. இதுவும் ஒரு கேள்விக்கு வந்துட்டா, இதுவும் விசாரணைக்கு வந்துட்டா என்று மக்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவு வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயங்களும் அல்லாஹ் பதிவு செய்து அங்க முன்னால எடுத்து காட்டுவான். எனவே சரி, ஆகிரத்தை வாழ்க்கையில் முன்னிறுத்தாத வரையில் முஹம்மது ஸல்லல்லாஹு நினைவு என்பது சந்தர்ப்பத்துக்கு எடுத்து காட்டி பார்த்து வச்சு முடிக்கின்ற ஒரு விஷயமா பேத்திரமே தவிர கபரில் வந்து எங்களை மூடும் வரையில் இது தேவை என்று வராது. நீங்கள் உயிரோடு வாழ்கின்ற காலம் மட்டுமே இல்லை, மையத்தாக இருந்தாலும் அது சுன்னத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். மரணத்த பின்னரும் கபருக்கு சென்று அந்த கபரில் வைக்க கிளையும் முஹம்மது ஸல்லல்லாஹு வழிமுறை தான் பின்பற்றப்பட வேண்டும். இந்த கபருக்கில் எப்படி மையத்தை இறக்கிறது, பள்ளிக்கு நுழைய கிளையும் எந்த காலை வச்சு பள்ளிக்கு நுழையணும் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு வழிகாட்டில் வந்திருக்கோ, இந்த கபருக்கில மையத்தை இறக்குகின்ற போது எதை முன் வச்சு இறக்கணும் என்பதும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எனவே ரபீஉல் அவ்வல் 12 மூடி வைக்கிற புத்தகம் அல்ல, கபருல எங்களை மூடும் வரையில் பின்பற்றப்பட வேண்டிய, சுமக்கப்பட வேண்டிய, விளங்கப்பட வேண்டிய, பேசப்பட வேண்டிய, பின்பற்றப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கையைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு கொண்டு வந்தார்கள். அதனால தான் அதுக்கு ரஹ்மத் என்று சொல்லப்படுகிறது. சரி, ஸல்லல்லாஹு போய்விட்டார்களே, ரஹ்மத் எங்க? அவர் விட்டுக்கு இந்த ரஹ்மத் தான் இந்த தீன், ஷரியத் என்ற வாழ்க்கை முறை. அந்த ஷரியத் எப்போது எங்களோட வாழ்க்கையாக மாறுமோ, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் எப்போ எங்களை வச்சுக்கொள்வோமோ ரஹ்மத்தை பெற்ற மக்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். அந்த ஷரியத்து தான் எங்களுடைய பாதுகாப்பு. அந்த ஷரியத்தை உடைச்சிட்டா அணைக்கட்டை உடைச்சிட்ட மாதிரி. டேம் இருக்குது, அணைக்கட்டு கட்டி வச்சாங்க, உடைச்சிட்டா என்ன செய்யும்? அந்த ஊரை செழிப்பாக்க வேணும் என்று சேர்த்து வைக்க தண்ணி அந்த ஊரை அழிச்சு நாசமாக்கிறோட்டா பெய்திரும். ஏன்? அணைக்கட்டு உடைக்கப்பட்டு விட்டது. ஷரியத்தை உடைத்துக் கொண்டு வாழ்கின்றவர்கள் தங்களுடைய அழிவின் கதவை தங்களுக்கு தாங்களே திறந்து கொண்டு போகின்றவர்கள். பாதுகாப்பு கிடையவே மாட்டாது. ஷரியத்தின் அடிப்படையாக ஆரம்பமாக உள்ளது ஈமான். அந்த ஈமானுடைய தொடக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் ஹிஸ்னி ஃபமன் தஹலஹு அமின மின் அதாபி. இந்த அனைத்துக்கும் அடிப்படையாக உள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் அதுதான் என்னுடைய கோட்டை. இந்த கோட்டைக்குள் யார் நுழைந்து விட்டார்களோ என்னுடைய அதாபிலிருந்து தப்பிக்கொள்வார்கள். அதாபு தண்டனை, யார தண்டனை? அல்லாஹ்வுடைய தண்டனை. அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்புவதற்கு எங்க போகணும்? அல்லாஹ்வுடைய கோட்டைக்குள்ள போகணும். நீங்க அல்லாஹ்வுடைய கோட்டைக்குள் உங்களை முழுமையாக நுழைவிக்க இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும். அப்படி என்ன விளங்குது? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு வெளியிலே தண்டனை இறங்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளுக்குள்ள பாதுகாப்பு முடிவு செய்யப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்வது, அந்த கலிமாவுடைய நம்பிக்கையில் இருப்பது, அந்த கலிமாவுடைய சட்டத்துக்குள் எங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி வாழ்வது, அந்த கலிமாவையே இறுதி லட்சியமாக கொள்வது, அதுதான் கொண்டுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும், அதுதான் வாழ்க்கையை முடிக்க வேண்டும். பேச முடியாத பிள்ளைக்கு கேட்க முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கேட்க சொல்லுங்கள். அதான் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ் அக்பரை கேட்க செய்கிறோம். மரணிக்கின்ற போது பேச முடியும் என்றால் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் பேச வேண்டும். வாழ்க்கையின் ஆரம்பமும் களிமாக வரணும், முடிவும் களிமாக வரணும். ஏன்? அதுதான் பாதுகாப்பு. இந்த 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 கோட்டையை நீங்கள் உடைச்சிட்டீங்கன்னா அதாபுல போய் மாட்டிக்கொள்வீங்க. இந்த சமுதாயம் அழிவை அவர்களுக்கு அவர்களே வரவழைச்சு கொண்டதுதான். எப்படி? ஷரியத்தை உடைச்சாங்க,
அழிவின் கதவை திறந்தார்கள். அவ்வளவுதான். பார்வைக்கு, ஆய்வுக்கு, சிந்தனைக்கு வேற வேற வடிவங்கள் தென்படலாம். அதிசயமா மீடியாவுக்குள்ள வரும். அது அப்படிதான் காட்சி இருக்கும். ஹக்கீகத் என்ன? ஷரியத்தை உடைச்சிங்க, அதாவுடைய கதவை நீங்களே திறந்தீங்க. முஸ்லிம்கள் அந்த ஆரம்ப காலம் ஈரானை கைப்பற்றுவதற்காக வேண்டி ஈரானில் நுழைகின்றார்கள். ஏன்? இந்த மக்களுக்கும் ரஹ்மத் கிடைக்கணும். அதுக்கு தவறணும் இல்லை. சொல்லிட்டாங்களே, எங்களுடைய இலக்கே ஆகிரம் தான், துனியா கிடையாது. இந்த நாட்டு மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கணும், ரஹ்மத்தில் ஆலமீனுடைய ஷரியத் கிடைக்கணும், அவர்கள் உலகத்திலே பாதுகாப்பாக வாழ வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற்று போக வேண்டும். அதற்காக நாட்டுக்குள் நுழைகின்றார்கள். இப்போது ஈரானுடைய மன்னன் இந்த முஸ்லிம்களுடன் மோதி வெற்றி காண முடியாது என்ற நிலையில் உதவி படைகேட்டை சைனாவுக்கு அனுப்பினான். ஈரான் மன்னுடைய தூதுவர்கள் சைனா மன்னனை வந்து சந்தித்து அவர்களுக்கு இந்த கடிதத்தை கொடுத்து உதவி கேட்டார்கள். இவன் நீண்ட உரையாடல். சைனாவுடைய மன்னன் வந்த தூதுவரை எல்லாம் கேட்டுவிட்டு பேசிவிட்டு அவன் ஒரு பதில் கடிதம் எழுதினான். அதில் தொடங்குகிறார், ஒரு நாட்டு மன்னன் பக்கத்து நாட்டு மன்னனுடன் உதவி கேட்கின்ற பொழுது அவருக்கு உதவி செய்வது தன் மீது கடமை என்பதை உணராத மடத்தனத்தில் நான் இருந்து உனக்கு உதவி செய்வதை கைவிட்டேன் என்று நீ நினைக்காதே. அப்படி மடத்தனம் இல்லை. பக்கத்து நாட்டு உதவி கேட்டால் உதவி கொடுக்கணும். ஆனால் இந்த வந்திருக்கிற படை இருக்கிறதே, இவர்களை பற்றி உன்னுடைய தூதரிடம் பல விடயங்களை கேட்டு நான் தெளிவு பெற்று விட்டேன். அதில் கேட்ட கேள்விகளில் ஒரு கேள்விதான், அவருடைய ஷரியத்தில் ஹலால் ஹராம் அப்படி இருக்குதா? ஓ, இருக்குது. அவர்கள் அவருடைய ஷரியத்தில் ஹராம் என்று சொல்லப்பட்டவைகளை ஹலால் ஆக்கி கொள்றாங்களா? ஹலாலாக்கி சொல்லப்பட்டதை ஹராமாக்கி கொள்றாங்களா? அதாவது ஷரியத்தோட விளையாடுறாங்களா என்பதான் கேள்வி. சொன்னா அப்படி கிடையாது. அவர்கள் ஷரியத்தில் ரொம்பவும் நுணுக்கமாக இருக்கிறார்கள், மிக பெணுதலாக இருக்கிறார்கள். அப்போ சொன்னா அப்படின்னா நீங்கள் முட்ட வேண்டாம், மோத வேண்டாம், இவர்களை விட்டு கொடுத்து விடுங்கள். இவர்களுக்கு பின்னால் மறைமுகமான ஒரு சக்தி இருக்குது. இவர் போகின்ற வழியில் ஒரு மலை தான் தடுத்தாலும் அதுவும் அதுக்கு விலகி இடம் கொடுத்து விடும். மலை கூட இவர்களுக்கு முன்னாலே நிற்க இயலாது. அப்படியான ஒரு சக்தியுடன் இவர் வருகின்றார்கள். ஒரு காலம் வரட்டும், அதுவரை நாம் பொறுத்திருப்போம். அது என்ன காலம் தெரியுமா? அந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கை முறை, அவர்கள் தங்களுடைய ஷரியத்தை விளையாட ஆரம்பித்து விட்டால் ஹராத்தை ஹலால் மாதிரி ஆக்கி கொண்டார்கள். தடுக்கிற ஷரியத் அவங்க அதெல்லாம் கணக்கெடுக்கல. வட்டி ஹராம்னு தெரியுதானே, எத்தனை பேர் விளையாடுறாங்க. ஹராமான காட்சி, ஹராமான கலாச்சாரம், அந்நியுடைய வாழ்க்கை முறைகள் தெரியும் தானே ஹராம் என்று. எவ்வளவு பேர் அதுதான் தங்களுடைய பொழுதுபோக்காக்கி கொண்டார்கள். இப்படி ஷரியத்தை இவர்கள் கணக்கெடுக்காமல் விட்ட காலம் வந்தால் இந்த மறைமுகமான சக்தி கலண்டு வைத்திரும். அன்றைக்கு நாம் இவர்களை எதிர்த்து போராடலாம், வெற்றி எம்முடையது. அந்த காலம் வரும் வரையில் காத்திருப்போம் சொன்னார். சில காலம் வந்தது, நடந்தது, முஸ்லிம்கள் தோல்வியடைந்தார்கள். ஷரியத்துடைய பாதுகாப்பை தூக்கி வீசிவிட்டு உலகத்தாவிய பாதுகாப்பின் பக்கம் கவனம் செலுத்தினார்கள், கைகூடவில்லை. ஆனால் இன்றும் நாம் படிப்பினை பெறவில்லை. எங்களுடைய பாதுகாப்பு ஷரியத்து தான். நரகத்தில் விழுவதை விட்டும் பாதுகாக்கின்ற பாதுகாப்பின் ஷரியத்து தான். உலகத்திலேயே நெருக்கடிகளில் விழுகின்ற அந்த ஆபத்தில் இருந்த பாதுகாப்பும் ஷரியத்து தான். சில எங்கெல்லாம் ஷரியத் உடைக்கப்படுகிறதோ அதை அல்லாஹ் நினைவூட்டி, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவூட்டி அடுத்ததை எச்சரிப்பது ஆபத்தை தான். சமூக வாழ்க்கை, கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கைகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறையை விட்டு நழுவி போகின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை பயங்கரமாக எச்சரித்திருக்கிறார். சொன்னார்கள் ஹதீஸ் இதா தபாயத்தும் பில் ஈனா வஹத்தும் பிஅத்னாபில் பக்கர் வரதீத்தும் பிஸ்ஸர் வதரக்துமுல் ஜிஹாத் ஸல்லல்லாஹு அலைக்கும் ஸுல்லா
லா யன்ஸு ஹத்தா தர்ஜு இலா தீனிக்கும். நீங்கள் வட்டி கலந்த வியாபாரத்தை செய்து கொண்டும், வியாபாரத்தில் புதிய புதிய நவீன முறைகள் வட்டி என்ற அமைப்பிலே வருகிறது. அதுக்கு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்கின்ற பொழுது ஷரியத்தை விளங்க வேண்டும், படிக்க வேண்டும், தெரிஞ்சாக்கட்ட போய் விளக்கம் கேட்டு தெளிவெற்றுக் கொள்ள வேண்டும். எல்லாரும் செய்கிறாங்க என்பதற்காக வேண்டியோ இன்றைக்கு அதுதானே பழக்கம் வழக்கம் என்றோ வாழ முடியாது. ஷரியத்தின் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. வேறு வட்டியை சர்வ சாதாரணமாக மக்கள் புழக்கத்தில் கொண்டு வருவார்களோ? வகத்தும் எதனாவில் வகர், மாட்டுடைய வாள்களை பிடித்துக் கொண்டு பட்டியிலே ஆடும். இவரும் ஒரு மாடாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மாடாகவே படைக்கப்பட்டது. இவரும் மனுஷ உருவத்தில் அவரும் ஒரு மாடாக போய் மாடாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை அதிலே ஆக்கிக் கொண்டார். ஒரு மனசுக்கு திருப்தி என்பது அறுவடை தான். மூடையாக வந்து இறங்கியதென்றால் சந்தோஷம், வாழ்க்கை அமைந்து விட்டது என்று மற்ற எதையுமே யோசிக்கவில்லை. இப்படி உங்களோட வாழ்க்கை போகும் என்றால் நீங்க இப்படியான வாழ்க்கையை நீங்க முடிவு செஞ்சா வானத்தில் அல்லாஹ் ஒரு முடிவு செய்வான். என்ன முடிவு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி துல்லா, அல்லாஹ் உங்கள் மீது கேவலத்தை முடிவு செய்து விடுவான். நீங்க கேவலப்பட்ட ஒரு சமுதாயமாக ஆகணும் என்ற முடிவு அல்லாஹ்வுடைய முடிவு. எதுவரையும் தெரியுமா? லா யன்ஸிஹு ஹத்தா தர்ஜு இலா தீனிக்கும், நீங்கள் உண்மையான தீனின் பக்கம் நீங்கள் வராத வரையில அல்லாஹ் இந்த கேவலத்தை கலட்டவே மாட்டான். அத்தோடு இன்னும் என்று சொன்னார்கள், இவ்வளவும் வீழ்ச்சியான நிலைமைகள் இருக்கின்ற நிலையில் தரக்துமுல் ஜிஹாத், தீனுக்காண்டி பாடுபடுவதை கைவிட்டீங்க. இந்த மக்களுக்கு தீனை நினைவூட்டுவோமே, ஹராத்துக்கு பயமில்லா போறாங்களே, இந்த மக்களுக்கு மௌத்தை, ஆகரத்தை, நரகத்தை நினைவூட்டணுமே, அந்த முயற்சியாவது செய்யணுமே, அதுவும் செய்யல. ஒரு கூட்டம் பாவத்தில் போறாங்கடா. ஏன் பாவத்தில் போறாங்க? ஈமானுடைய பலகீனம், அல்லாஹ்வை மறந்தது, ஆகரத்தை மறந்தது, நரகத்திலே சிந்தனை இழந்தது, இதெல்லாம் போறாங்க. உள்ளத்தில் ஒரு பயம் இருக்குமெண்டா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமெண்டா, ஆகரத்துடைய பயம் இருக்குமெண்டா, நரகத்திலே பயம் இருக்குமெண்டா, இதன் பக்கம் நெருங்கி இருக்க மாட்டாங்களே. அப்புறம் முயற்சி ஒன்று செஞ்சு இந்த மக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய பயத்தை, நரகத்துடைய பயத்தை உண்டாக்கினா இது கொஞ்சம் சீராகும் தானே? அது கூட செய்யல. இந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு இழிவை சாட்டுவான், அதை அல்லாஹ் கலட்டவே மாட்டான். நீங்க இந்த சமூக நிலை மாறுவதற்குரிய இந்த தீனுடைய உழைப்பை செய்யும் வரையில் உங்களுடைய இழிவு கலட்டப்பட மாட்டாது என்ற கடினமான எச்சரிக்கையை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எனவே சோலே, ரஹ்மத் என்பது விட்டு சென்ற ஷரியத் தீன் வாழ்க்கை தான். அது ஹயாத்தாக்கப்பட வேண்டும். அப்பதான் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய அந்த சிபாரிசுக்கு, அந்த மஹப்பத்துக்கு, நெருக்கத்துக்கு நாங்கள் தகுதியான மக்களாக ஆகுவோம். சொல்ல, இந்த ஷரியத்தை பின்பற்றுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீது மஹப்பத் இருக்க வேண்டும். ஒருவருடைய மஹப்பத்து தான் அவருடைய செயல்பாடுகளை பின்பற்ற வைக்கும். அந்த மஹப்பத் என்பது நாம் நினைக்கிற மாதிரி உள்ள சடங்குகள் அல்ல, முன்மாதிரி சஹாபாக்கத்தான். ஒருவத்து மசூத் சகஃபி ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு கட்டத்தில் முஸ்லீம்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தார், உடன்படிக்கைக்கு வந்தார். வந்துவிட்டு திரும்பி சென்று அவர்களுடைய சபையில் அவர் பேசுகின்ற போது சொன்னார், நான் கைசர் கிஸ்ரா போன்ற பெரும் பெரும் மன்னர்கள், பிரதானிகளுடைய சபைகளெல்லாம் புழங்கி இருக்கின்றேன், பெரும் பெரும் அதிகாரிகளுடன் புழங்கி இருக்கிறேன். அவ்வளவு முக்கியமான ஒரு மனிதர் அவர். அதனால்தான் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். சொன்னால் இங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவருடைய சஹாபாக்கள் புலங்குகின்ற அந்த முறையோ ஆச்சரியமானதாக இருக்கின்றது. உலகத்தில் எங்கேயுமே காணவில்லை. அவர் மீது கொண்ட அன்பு, அவர் உருவெடுத்தால் ஒரு சொட்டு தண்ணியும் மண்ணிலே விழாது, யாராவது ஒரு கையிலே தான் விழும். அவர் துப்பினாலும் எச்சில் மண்ணிலே விழாது, யாராவது ஒரு ஆள் கையில் எடுத்துக் கொள்வார். அவர் கட்டளையிட்டால் மிகவும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அதை யாரும் நிறைவேற்றுவதென்று. எப்படியான ஒரு ஆச்சரியமான ஒரு தொடர்பை நான் எங்கேயுமே காணவில்லை என்று சொன்னாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் என்பது அவருடைய உள்ளத்தோடு உயிரோடு அப்படி ஊறி போன ஒன்றாக, அதன் மீதே வாழ்க்கையை அமைக்கின்ற ஒன்றாக அமைந்திருந்தது. பெரியவர்கள் மட்டுமல்ல, வாலிபர்கள் கூட அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு வாலிப சஹாபி, அவர் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீது கொண்ட அன்பின் காரணமாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ் முருனி பிமா ஹபப்த வலா அஸீலக அம்ரா. அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வழிபடுகிற மாதிரி செய்ய மாட்டேன். அவர் சொல்வதற்கு முன்னால் ஒரு வேலை செஞ்சார். முஹப்பத்தை வெளிப்படுத்தணும், என்ன செய்வோம்? முஹப்பத்துண்டா பார்க்க கையை காட்டிட்டு போறா, என்னது அவருடைய முஹப்பத். சில தலையை காட்டிட்டு போவாங்க, சில கையை பிடிச்சி முசாஃபா செஞ்சுட்டு போவாங்க, சில மானகா செஞ்சுட்டு முத்தமிட்டு போவாங்க. கையை பிடிச்சி முத்தமிட, நெற்றின முத்தமிடுவாங்க. ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற முறைகள் பலரும் பலமாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சாபி பார்த்தா நாம வித்தியாசமா செய்யணும், ஏதாவது வித்தியாசமா செஞ்சா அது கொஞ்சம் எடுபடும். என்ன செய்யறது? அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை முத்தமிட்டார். எல்லாரும் கையத்தான முத்தமிடுறாங்க, நெற்றிய முத்தமிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலை பிடிச்சு முத்தமிட்டு சொன்னார், யா ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போறீங்க, நான் எல்லாம் செய்வேன்னு சொன்னார். அவன் பார்த்தா வாலிப உணர்வுடைய பேசுகிறார். இந்த பேச்சில் எவ்வளவு உண்மை இருக்குது, உண்மை இருக்குன்னு தெரியும் தான். உலகத்தை காட்டணுமே, மக்கள் விளங்கணுமே. வெறும் பேச்சிலேயே மஹப்பத், அந்த பேச்சுடைய பின்னணி என்ன சொன்னார்கள். இது ஃபக்துல் அபாக், அப்படியே எல்லாம் செய்யலாமா? சரி போங்க, வாப்பாட கழுத்தை கொண்டான்னு சொன்னான். உங்க வாப்பாட. அவர் நிக்கல, தடுமாறல, தாமதிக்கல, யோசிக்கல, கேட்கலாம் தானே. யார் சொல்ல எங்கடா வாப்பாவா அப்படி கேட்கலாம் தானே. அல்லது அவர் என்ன செஞ்சார்? முர்த்ததா போய்த்தாரா? அல்லது ஏதாவது பிரச்சனையா? அல்லது முனாஃபிகள் தவறான செய்தி கொண்டு வந்தார்களோ? ஒன்றுமே கேட்கல. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா செய்யறது தான். ரெண்டுக்கு இடையில் நூலளவு கூட வித்தியாசம் கிடையாது, இடைவெளி கிடையாது. சொன்னதை செய்கிறது, அவ்வளவுதான். சொன்னதை யோசித்து செய்வோம், சொன்னதை பார்த்து செய்வோம், சொன்னதை பிறகு செய்வோம். சொன்னதை செய்கிறது இல்லை. எப்படித்தான் மக்கள் படிநிலை இருக்கிறது. நாம எப்படி தெரிகிறோம்? சொன்னதை செய்ய முடியாது, சொன்னதை செய்வது சாத்தியம் இல்லை. சொன்னது அந்த காலத்துக்கு சரி, எங்கட காலத்துக்கு இல்லை. இப்படியெல்லாம் எத்தனையோ குளறுபடிகள் எங்கட புத்தி சொல்லுது. சஹாபாக்களுக்கு சொன்னதை செய்வதுதான். இடையில ஒரு அணுவளவு கூட தாமதத்துக்கு யோசனைக்கு இடமே கிடையாது. போகிறார், வாப்பாவை கழுத்தை கொண்டு வருவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். போகிறார், கழுத்து தான் வரும். என்ன சாபியான அவர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவருக்கு ரசூலுல்லாஹ் வரட்டாமணி செய்தி வந்தார். ரசூலுல்லாஹ் போய் நான் போனேன் வரைக்கும் நான் வரேன், அவ்வளவுதான் செய்ய தெரியும். நபியர்கள் செய்ய சொன்னா செய்யறது, போக சொன்னா போறது, வர சொன்னா வரது. அது தவிர எங்களை புத்திக்கு வேற இல்லை. புத்தி ஆஃப் பண்ணி போட்டு தான் வேலை செய்யறது. இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஆஃப் பண்ணி போட்டு புத்தியை வச்சு முடிவெடுக்கிறோம். இந்த காலத்தில் என்ன காலம் இது? நவீன காலம், விஞ்ஞான யுகம், எலக்ட்ரானிக் யுகம். இதுல என்ன செய்யலாம் முடிவையா சொல்றது நாம தான் முடிவெடுக்கிறது. இதுதான் இந்த உம்மத்துடைய இழிவுக்கும் அழிவுக்கும் ஏமாற்றத்துக்கும் உரிய பாதை. சொன்னதை செய்யப்பல உலவு அன்னஹும் ஃபாலு மா யுஅதுன பிஹி லகான கைரல் லஹும். அந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட புத்திமதிகளை அப்படியே செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். செய்யலையே, அந்த மக்கள் நாசமா போய்த்தார்கள். சொன்னாங்க, நான் உறவு முறைகளை உடைப்பதற்கு அனுப்பப்படவில்லை, உறவு முறைகளை இணைப்பதற்குத்தான் அனுப்பப்பட்டேன். ஆகவே தந்தையை கொள்வதற்குரிய நாட்டமில்லை, உங்களுடைய சொல்லில் எவ்வளவு உண்மை என்பதை வெளிப்படுத்தி காட்டத்தான் இப்படி சொன்னேன் என்று சொன்னார்கள். வாழுகின்ற காலம் மட்டுமில்லை, மரணத்தின் விளிம்பிலே இருக்கின்ற பொழுது தூக்கு மேடை, இவர் கொல்லப்பட போகிறார், தூக்கிலேற்றப்படுகின்றார். கடைசி வினாடிகள் எப்படியான கட்டம் அது? அப்ப இஸ்லாத்துக்கு அவர் வரல. அபூ சுஃபியான் சொல்லுகிறார், அந்த ஸைத் இப்னு தஸ்னாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த இடத்துல உங்களோட முகம்மதை கொண்டு வந்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமக்கு விடுதலை தர எப்படி நல்ல மாதிரி கேட்டார். அவர் கடைசியில் இந்த மடையனுக்கு என்ன பதில் சொன்ன அமைதியா இருக்கல்ல,
அவர்களால் அப்படி பதில் சொல்லாமல் இருக்க இயலாது. ஏன், அவனுடைய உள்ளத்திலே எப்போதும் அலைவாடிக் கொண்டிருப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அன்புதான், மஹப்பத்து தான். அவர்கள் அறியாமலே வந்துவிட்டு சொன்னார்கள், நாங்க இங்கல்ல, எங்களுடைய மனைவி மக்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி காலிலே ஒரு முள்ளொன்று தைத்தது என்றாலும் எங்களால் அமைதியா இருக்க இயலாது. ஈட்டி குத்தல்ல, ஆணி குத்தல்ல, முள்ளொன்று குத்திட்டாமே பதறி துடித்து விடுவோம் என்று சொன்னார்கள். அப்போ சொல்ல அசந்து வைத்தார், இப்படியா மனசை பறிகொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. மனசை பறிகொடுக்க ஒருவர் இருக்கிறார் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி மட்டும்தான். எங்கட மனசெல்லாம் எங்க பறி போய்விட்டது? எங்கட மனசுடைய உணர்வுகள் எல்லாம் எது எதைக்கு எவனுக்கெல்லாம் பறிகொடுத்து விட்டு பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம். மனசை பறிகொடுக்கணும் அங்கதான். சில சஹாபாக்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெரியவர்கள் மட்டுமல்ல, பெண்களும் இந்த வரையறைக்குள்ளதான் இருந்தார்கள். அவங்க வேற பக்கம் போகல, பொம்பளையே புத்தி இல்லையே, போற பக்கம் போறாக்கள், காட்சியை கண்டு ஏமாறாக்கள் அப்படின்னு இல்லை, அவர்களும் உறுதியாகத்தான் இருந்தார்கள். உஹது யுத்தத்தின் அந்த தளம்பல் நிலை, அந்த குழப்பமான ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் ஒரு பதட்டமான நிலை ஏற்பட்டது. வதந்தி வந்துவிட்டது, முஹம்மது ஸல்லல்லாஹு கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று. மதீனாவுக்கு இந்த கதை வந்து மக்கள்லாம் பீதி அடைஞ்சு கொண்டு வீட்டில் ரோட்டிலே மக்கள் ஆரவாரத்தில் இருக்கின்றார்கள். ஒரு பெண்மணி அந்த உணர்வு மிகைத்து ஓடோடி வருகின்றார் உஹது களத்தை நோக்கி. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் எங்கே என்று சொன்ன, பெண்ணே, உடைய கணவன் ஷஹீதாக்கி இருக்கிறாரே, கணவனை பார்ப்போம் என்று போகவில்லை, ரசூலுல்லாஹ் பார்ப்போம், இன்னா லில்லாஹ் சொல்லிவிட்டான். இல்லை, உடைய தந்தை ஷஹீதாகி விட்டாரே, உடைய மகன் ஷஹீதாகி விட்டாரே, சகோதரன் ஷஹீத், 4 ஷஹீதுகள் ஒரே நேரத்தில். 4 அல்ல, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் ஆதாரம் இந்த 4 தான். ஒரு பொம்பளை இந்த 4 பேரை வச்சுத்தான வாழ்க்கையை அமைக்கிறது. முதல் கண்டது தந்தை, அடுத்தது கூட வந்தது சகோதரர், அடுத்தது வாழ்க்கையுடைய இணைந்து கைபிடித்தது கணவன், ஆகிய துணையாக பிறகு வந்தது மகன். வேற யார் இருக்கிறார்? ஒன்றில்லாட்டி ஒன்றினா 4 தான். 4 ஒரே நேரத்தில் ஷஹாதத் எவ்வளவு பெரிய சுமையா இருக்கும். அதெல்லாம் அப்படியே தட்டி தட்டி ரசூலுல்லாஹ் எங்கேன்னு ஓடுகிறார். மகன் சொன்ன அந்த இருக்கிறான் சொல்லாண்டு ஓடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த சால்வையை பிடித்து கொண்டு சொன்னார், யார் ரசூலல்லாஹ், எனக்கு எவ்வளவோ சோதனைகள், ஆனால் முசீபத்துகள், குல்லு முசீபத்தின் பாதக ஜலல், இந்த எல்லா முசீபத்துகளும் உங்களை கண்டதுடன் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. நீங்க உயிரோடு இருக்கிறீங்க மட்டும் போதும். யார் போனாலும் பரவாயில்லை, தந்தை போய்த்தார், கணவன் போய்த்தார், சகோதரர் போய்த்தார், மகன் போய்த்தார், பரவாயில்ல, நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னார். பெண்களும் தங்களை மனசை பறிகொடுத்ததே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி தான் பறிகொடுத்தார்கள். சரி, மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்களும் இவர் யார் என்று விளங்கியிருந்தது. மிருகத்துக்கும் தெரியும் யார் இவர் என்று தெரியும். ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹஜ் செய்தார்கள். அதுல 100 ஒட்டகங்கள் குர்பான் கொடுத்தார்கள். அந்த 100ல 63ஐ தன்னுடைய கரத்தினால் அறுத்தார்கள். மீதத்தை ஹஜ்ரத் அலி அவர்கள் அறுத்தார்கள். சரி, அந்த 63 ஒட்டகங்களும் அறுப்பதற்கு ஒட்டகங்களின் மீது கத்தியை கொண்டு வைக்கல, அந்த ஒவ்வொரு ஒட்டகங்களும் கத்திக்கு கீழால் கழுத்தை கொண்டு வைத்தது. ஒட்டகத்தையும் அல்லாஹ் உணர்வை போட்டான், என்ற கழுத்தை வெட்டப்படுவது, அந்த கத்தி இருக்கின்ற கை ரஹ்மத்துல் ஆலமீனுடைய கை, அந்த கையால வெட்டப்படுவதும் அந்த ரஹ்மத்துல் ஆலமீனுடைய கைபிடித்த கத்தியால கழுத்து அறுபடுவது எனக்கு பாக்கியம் என்று ஒட்டகங்கள் உணர்ந்தது. ஆனால் ஒட்டகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லல, ஒட்டகத்துக்கு ஒரு சுன்னத் என்று படிப்பிக்கல, அந்த சூழலிலே சொஹபத்திலே உண்டான உணர்வு அது. நாம் சொல்லி இருக்கிறோம், நம்பிக்கை வச்சிருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம், முஹம்மது உடனாட்டம் என்று கலிமாவுடைய சத்தியமாக்கி கொடுத்திருக்கிறோம். ஆனால் எங்களோட வாழ்க்கையை முஹம்மது ஸல்லல்லாஹு நடைமுறைக்கு கற்பண்ண விட மாட்டோம் இருக்கிறோம். ஷரியத் சொல்லுது, வெட்டி கொண்ட வாழ்க்கையை வேறாக்கி, அது ஷரியத்துக்கு மாற்றமானது, சுன்னத்துக்கு மாற்றமானது,
அதை கட் பண்ணி தூரமாக்கி சுத்தமான வாழ்க்கை என்றால் எங்களோட வாழ்க்கையின் சில கெட்ட பழக்க வழக்கங்களை, சுன்னத்துக்கு மாற்றமான, ஷரியத்துக்கு மாற்றமான பழக்க வழக்கங்களை ரஹமத்துல் ஆலமீனுடைய இந்த வழிமுறைக்கு வெட்டுப்பட கொடுப்பதை பாக்கியமா நினைக்காத மிருகத்தை விட மோசமான ஒரு உணர்விலே வாழ்கிறோமா என்பதை தான் உணர வேண்டும். சில மிருகங்கள் மட்டுமல்ல, மரங்கள் கூட நபி அவர்களுக்கு கண்ணியப்படுத்தியது. மஸ்தக்பலஹு ஷஜரும் வலா ஹஜரும் இல்லா ஹர்ர சாஜிதன். நபி அவர்கள் எந்த ஒரு மரத்தையோ அல்லது எந்த ஒரு மலையோ கடந்து போனால் அவைகள் நபி அவர்களுக்கு சஜதா செய்கின்றது. அவர்களுடைய விதத்திலே விளங்கும் விதத்தில் அவைகள் நபி அவர்களுக்கு கண்ணியப்படுத்துகின்றது. அருமை நபி சொன்னார்கள், எந்த ஒரு மரத்தை, எந்த ஒரு கல்லையோ, மண் மலை குன்றையோ கடந்து போனாலும் இல்லாஹு யகூல் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அந்த மலையும் மலை குன்றும் நபி ஸல்லல்லாஹு பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லாமல் இருப்பதில்லை. அந்த மலையும் விளங்குகிறது, மலை குன்றும் விளங்குகிறது, யாரு போறது என்று. சரி, இத்து போன மரக்கட்டை கூட அதிலிருந்து வேறாகவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்தங்குத்தியில் இருந்து கொண்டு தான் கொத்துபா செய்வார்கள். ஒரு சாமி ஒரு மிம்பர் செஞ்சிட்டார், அதுக்கு பின்னால் அந்த ஓரங்கட்டினார்கள். முதலாவது மிம்பரில் ஏறி நின்று கொத்துபா ஓத ஆரம்பிக்கின்ற போது அழுகை குரல், ஒரு சின்ன பிள்ளை கத்துது. யார் கத்துற? இல்லை, தெரியும் இல்லை. பிறகு பார்த்தா பக்கத்தில் ஓரங்கட்டி வைக்கப்பட்ட ஈத்தங்குத்தி அழுகிறது, தேமை அழுகிறது. சிலதாக விளங்கி கொண்டார்கள். என்னுடைய பிரிவை நோக்கி ஈத்தங்குத்தி செத்து போன மரக்கட்டை அதை செத்து போயிட்டு, ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு உணர்வு செத்து போகல. சரி, நாமும் உயிரோடான இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு முஹப்பத் ஏன் செத்து போயிட்டு? ஒரு வாழ்க்கையை ஏன் ஒப்படைக்க இயலாது? செத்து போன மரக்குட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு உணர்வு சாகல்ல, அழுகிறது. சொன்னார்கள், லவ் லம் அல்தஸிம்ஹு லமா ஸால ஹக்கதா இலா யௌமில் கியாமா. சொன்னார்கள், அந்த மரக்குட்டியை நாங்கள் எடுத்து அரவணைக்க இல்லை என்றால் கியாமத்து நாள் வரைமறையும் அழுது கொண்டே இருக்கும். அழுகையை யாராலுமே நிப்பாற்ற இயலாது என்று சொன்னார்கள். மரக்குட்டியின் அந்த உணர்வை வெளிப்படுத்தி காட்டினார்கள். சில இவையெல்லாம் எங்களுக்கு பாடம். நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு வாழ்க்கையை பின்பற்றி அந்த உணர்வை உள்வாங்கி மனசை பலப்படுத்தி ஈமானிய உணர்வை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு, வெற்றி, உண்மை என்பதை உணர்வோம். வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை முடிவும் வரையிலையும், கடைசி மூச்சு வரையிலையும், மண்ணறைக்கு சென்று மண்ணெல்லி போட்டியங்களை மூடும் வரையிலையும் அதை பிடித்து கொண்டு வாழுவோம் என்ற உறுதிப்பாட்டையும் விளக்கத்தையும் தௌஃபீக்கையும் வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யாழங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. மனத்தனத்திலும் மறதியிலும் என்ன மாறுபாடுகளை எல்லாம் செய்துவிட்டோம் யா அல்லாஹ், அவருடைய தயால குணத்தை கொண்டு மன்னித்து எங்கள் மனசை திறந்து மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதார ஏற்றி அவருடைய சுன்னத்துக்களை, ஷரியத்துக்களை ஏற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை, பாக்கியத்தை, நெல்லுதவியை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹித வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فاني اوصيكم نفسي اولا بتقوى الله والمواظبه على طاعه الله فان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها كل بدعة ضلالة وكل ضلالة في النار فعليكم بسنة وسنة الخلفاء الراشدين المهديين والله عليها بالنواجذ. وقال أيضا تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكت بهما كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم إن أحسن الكلام كلام الله كريم المنان فإذا قرئ القرآن فاستمعوا وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون. أقول قولي هذا أستغفر لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله حمدا كثيرا كما امر اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اكراما لمن جاء به وكبر واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد فاني اوصيك ونفسي اولا بتقوى الله فان الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلم عباد الله ان الله تعالى امركم امرا عميما بدا بنفسه تعظيما وثنى بملائكه قدسه تكريما وقال جل جلاله عظيما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. واجيبوا الله عباد الله الى ما هداكم وصلوا وسلموا على من الى هداكم. اللهم صل على سيدنا محمد المختار واله الاطهار واصحابه الاخيار ورضي الله عن الخلفاء الراشدين ذوي الفخر سني ساداتنا ابو بكر وعمر وعثمان علي رضي الله تبارك وتعالى عنه وعن السته الباقين من اشهد البشرين وعن التابعين وتبع التابعين باحسان الى يوم الدين وعن السبتين شهيدين كريمين فاضلين سيدي شباب اهل الجنه الحسن والحسين رضي الله تعالى عنهما امين ابي حمزه والعباس رضي الله تعالى عنهما وعن ازواجهم امهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات. اللهم ايد الاسلام وانصاره واذل الشرك واشراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل اخرتنا خيرا من الاولى. اللهم اجنا من النار اللهم اجنا من النار اللهم اجنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار ولا تجعلنا من اهل النار. عباد الله يرحمكم الله ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.